அரசாங்க நிறுவனங்களும் அரசு துறைகளும் இந்து ஆலயங்களை கோயில் ஹராம் அல்லது சட்டவிரோத கோயில்கள் என குறிப்பிடக்கூடாது. அவ்வாறு பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட வேண்டும் என மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தஸ்ரீ எம் சரவணன் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமருக்கு எழுதிய கடிதம் ஒன்றில் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் அவ்வாறு கேட்டுக்கொண்டார். பேரா தைப்பிங் மருத்துவமனை அண்மையில் வெளியிட்ட கடிதத்தை சுட்டிக்காட்டி சரவணன் அவ்வாறு வலியுறுத்தினார். தைப்பிங் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கோயில் குறித்து எழுந்துள்ள புகார் தொடர்பான அக்கடிதத்தில் மருத்துவமனை நிர்வாகம் கோயில் ஹராம் என குறிப்பிட்டுள்ளது. அதனை சாடிய சரவணன், இந்நாட்டில் சட்டவிரோத கோயில்கள் என எதுவும் இல்லை என்றார். 1965 ஆண்டு தேசிய நில சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்பிருந்தே கோவில்கள் கட்டப்பட்டு வழிபடப்படுகின்றன. வெள்ளையர் மற்றும் ஜப்பானிய ஆட்சி காலத்தில் அதிகமாக தோட்டப்புறங்களில் கட்டப்பட்ட ஆலயங்கள் காலப்போக்கில் நகர்ப்புற வளர்ச்சியின் காரணமாக வெளியில் தெரிய ஆரம்பித்துள்ளன. அதற்காக அவற்றை கோயில் ஹராம் என பொத்தம் பொதுவாக அழைப்பதெல்லாம் கூடாது. இது இந்துக்களின் மனதை மேலும் மேலும் காயப்படுத்தும் என டத்தஸ்ரீ சரவணன் சுட்டிக்காட்டினார். எனவே இவ்விஷயத்தை சீரிய முறையில் பரிசீலித்து கோயில் ஹராம் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது என அரசு நிறுவனங்களுக்கும் துறைகளுக்கும் பிரதமர் உடனடியாக உத்தரவிட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்.